Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன வீடியோனா நம்ம எப்படி ஈஸியா ஃப்ரீ ஹேண்ட்லயே லீவ்ஸ் எப்படி டிரா பண்றது, அப்புறமா ஃப்ளவர்ஸ் டிஃபரண்ட் ஷேப்ல நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது நமக்கு ஒரு டிசைன் பண்ணும்போது ஈஸியா அப்படியே உடனே ஃப்ளவர் ஈஸியா நம்ம டிரா பண்ணிடலாம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஃப்ளவராக ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா ஃப்ளவரும் ஒரே மாதிரி நமக்கும் கிடைக்கும். இப்போ அதுக்காக நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி கார்டு கூட எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் நார்மல் ஒயிட் ஷீட் கூட எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் இந்த மாதிரி கார்டில் நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். டேமேஜஸ் எதுவுமே இருக்காது. நம்ம பேப்பரில் கட் பண்ணி வச்சா சீக்கிரமாக கிழிஞ்சிருக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கார்டில் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இந்த பேப்பரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லீவ்ஸ் ட்ரா பண்ணி காட்டுறேன். பேப்பரில் ட்ரை பண்ணலாம். பேப்பர் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லீவ்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்மால் சைஸ் லீஃப் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி நம்ம இந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பீட்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அதை லாஸ்ட்டாக நம்ம லீஃப் ஃபில்லிங் பார்த்துருப்போம். அதை ஸ்மாலாக இந்த மாதிரி லீவ்ஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம லீஃபோட பாதி மட்டும்தான் இதில் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம நார்மலாக கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு லீஃப் ட்ரா பண்ணுவோம். ஃபில்லிங்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இப்போது அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டிசைன் ரெடி பண்ணும்போது ஃப்ரீ ஹேண்டில் நம்ம ட்ரேசிங் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாக டிசைன் பண்ண போகிறோன்னா அப்போ இந்த மாதிரி நீங்கள் லீஃப் ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நான் 2 லீஃப் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம பெரிய சைஸ் லீஃப் போடுவோம். அதுக்கும் இதே மாதிரி அந்த பாதி லீஃப் மட்டும் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம லோட்டஸ்க்கும் நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம இதே மாதிரி நமக்கு எத்தனை டைப்பில் வேணும்னாலும் லீஃப் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 4 டைப்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இல்லைனா இன்னும் கூட கொஞ்சம் அகலமாக பெரிய சைஸ் லீஃப் போடுவோம் இல்லையா, நம்ம ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறதுக்கு லோடிங் ஸ்டிச்லாம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமாக இந்த மாதிரி லீஃப் நம்ம பெருசாக போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பரில் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கார்டில் கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நமக்கு எல்லாமே ஈவனாக கிடைக்கும். லீஃப் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். நல்லா ஈவனாக வரும்போது நம்ம பண்ணுற டிசைனும் பர்ஃபெக்டாக வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் ஸ்மால் சைஸில் நம்ம பண்ண லீஃப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நமக்கு ஒரு ட்ரேசிங் டிசைனை நம்ம அதாவது ட்ரேசிங் பேப்பரில் கூட நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம அழகாக ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஸ்மால் சைஸ் லீஃப் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததை கட் பண்ணுறேன். நம்ம பேட்டர்ன்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கும்போது நம்மளே ஓனாக ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் ட்ரேசிங் பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு லீஃப் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லீஃப் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக நீட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி இந்த லீவ்ஸும் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து லீவ்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நீட் ஃபினிஷில் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணோன்னா உங்களுக்கு எல்லா லீவ்ஸுமே வந்து ஈவனாக கிடைக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி நீங்கள் வேணும்னா அந்த கார்டில் கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா சார்ட் பேப்பர் வாங்கி சார்ட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நிறைய ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் வந்து உங்கள் லீவ்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரீ கிளாஸ் தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த பேப்பரை வந்து இதோட வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்மால் சைஸ்லேயும் வந்து ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணலாம், பெரிய சைஸ்லேயும் வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து பேப்பர் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இந்த மாதிரி 6ஆக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்ன சைஸ் ஃப்ளவராக வேணும்னா, நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வேணும்னா இதை மறுபடியும் இன்னொரு முறை அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு லென்த்தில் வந்து ஃப்ளவர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். அந்த ஃப்ளவரோட பெண்டும் சரி பக்கம் 2 இடத்துலையும் வந்து ஈவனாக வர மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதுலேயே வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா இப்போ இந்த அளவுக்கு பெருசாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணியிருக்கிறத வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கிற பெட்டல்ஸ் மாதிரி கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த அவுட்லைன் வந்து போட்டுட்டா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கொடுத்து இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது பெரிய சைஸில் வந்து பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர்லலாம் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு கார்டில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார்ட் பேப்பர் வாங்கி சார்ட் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இது ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 4ஆக ஃபோல்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா கரெக்டாக இந்த ஷார்ப் பேஜ் மட்டும் கரெக்டாக வர மாதிரி இந்த ரெண்டுத்தையும் வந்து இப்படி ஈவனாக பிடிச்சி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஈவனாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். பாருங்கள், போட்டு காட்டுறேன். நமக்கு எதுக்கு ட்ராயிங்கில் தெரியணும்னு தேவை கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வந்து போட கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு பாட்டிலோட மூடி இல்லை வாட்டர் பாட்டில் மூடி அந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து இதில் பாருங்கள் 8 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இப்போ 8 பெட்டல்ஸ் வந்து கிடைக்கும்.
நம்ம இதை வந்து அழகாக இதே மாதிரி இப்படி லைன்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு, அதாவது நீங்கள் டிசைனில் வந்து ட்ரை பண்ணும்போது, அதாவது கிளாத்தில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டீங்க இந்த பேட்டர்ன் வச்சுன்னா, அழகாக இந்த மாதிரி சென்டரில் வந்து ஸ்கேல் வச்சு கூட இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பெட்டல்ஸுமே வந்து உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் உங்களுக்கு எல்லா பெட்டல்ஸும் வந்து இந்த மாதிரி ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இதையும் இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்லாம் போட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பெட்டல்ஸும் வந்து ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸும் வந்து ஈவனாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் கூட ஸ்மால் சைஸில் வந்து ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணலாம். வந்து பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதிலேயே வந்து இந்த டிசைன்லேயே வந்து இப்படி சென்டரில் வந்து ஒரு கர்வ் வர மாதிரி வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணுவோம். அது எப்படி வந்து ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இதில் இந்த கர்வ் மாதிரி வர மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணுவோம். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதையும் சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பேப்பரை. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்குலாம் வந்து எப்படி பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணுமோ அதே மெத்தடில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அழகாக இந்த இடத்துலையே வந்து இந்த ஷேப் வந்து கொண்டு வாங்க. இப்படி இங்கே இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் மாதிரி கூட கொடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி கொடுத்தாலுமே நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும். நீங்கள் கட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறும். அதனால் அழகாக இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம எந்த மாதிரி ட்ரா பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். இதுலேயே வந்து இதே மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து போட்டுட்டா நம்ம ஒவ்வொரு பெட்டலும் வந்து நமக்கு தனியாக வந்து கிடச்சிடும். இப்போயே பாருங்கள் அந்த பேப்பர் வந்து கிழியுது. நீங்கள் இந்த மாதிரி கார்டில் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு கார்டில் வந்து போட்டுக்கோங்க. சார்ட் பேப்பரில் போட்டு வச்சுட்டா இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டு. பார்த்தா தெரியும். நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். நம்ம இப்போ இந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணலையே, இதையே வந்து நம்ம கிராஸாக மடிக்காமல் பேப்பரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப் வந்து கிடைக்கும். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். நம்ம பெருசாக வந்து போட்டு கட் பண்ணால் அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல இந்த கொம்பு டிசைன் மாதிரி கொம்பு மாதிரி போட்டுட்டா போதும். உங்களுக்கு வந்து அழகான பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இங்கே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.